கழகம் வந்து ஒரு தேசிய ஜனநாயக கூட்டணியில இருக்க ஒரு அமமுகங்கிற கட்சியோட வந்து கூட்டணி பேசியிருக்காங்க. பிரச்சனைகள்லாம் வந்திருக்கு. இடதுசாரிகளோட கூட்டணி வச்சு இடதுசாரிகள் ஆதரவை கேட்டுட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்க ஒரு கட்சிக்கு வந்து தமிழக வெற்றி கழகம் ஆதரவு கேட்டு இந்த நிலைப்பாடு எப்படி பாக்குறீங்க? அதனுடைய பின்னணி எனக்கு என்னவென்று தெரியாது. ஆனால் திரு டிடிவி தினகரன் அவர்கள் தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் அப்படி தானாக சென்று அந்த ஆதரவை நல்கவில்லை என்ற புகாரை கூறியிருக்கிறார். அது உண்மையாக இருந்தால் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று நான் நம்புகிறேன். RSS உடைய பிள்ளைகள் அப்படின்னு ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தீங்க. இப்ப தமிழக வெற்றி கழகத்திற்கு வெளியில இருந்து ஆதரவு கொடுக்கிறீங்க. நிலைப்பாடு திருமாவளவன் மாத்திக்கிட்டாரா சார்? திருமாவளவன் நிலைப்பாடு மாத்திக்கிட்டாரா? இப்ப RSS உடைய பிள்ளைகள் கிடையாதா? இது வந்து ஒரு கிரைசிஸ். இதுல வந்து நாங்க எந்த கமிட்மெண்ட்ஸும் கிடையாது, எந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனும் கிடையாது, எந்த பார்கெனிங் பேரமும் கிடையாது. அவங்களோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான எந்த முயற்சியும் நாங்கள் எடுக்கல. இடதுசாரிகள் முன்னெடுத்த ஒரு தீர்மானத்தின் அடிப்படையில், அவர்கள் முன்கூட்டி எங்களுக்கு முன்பே அவர்கள் எடுத்த தீர்மானத்தின் அடிப்படையில் எங்கள் முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். இதை நான் ஏற்கனவே இடதுசாரிகளோடு இணைந்தே முடிவெடுப்போம் என்று சொல்லியிருந்தேன். நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இந்த தேர்தலை சந்தித்தோம். அவரை முதல்வராக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் பிரச்சாரம். எங்கள் பிரச்சாரத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் எங்கள் அணிக்கு 1.5 கோடிக்கு மேலான வாக்குகளை வழங்கியிருக்கிறார்கள். அதுவும் கணிசமான வாக்குதான். அது தாவேகாவுக்கு எதிரான வாக்குகள் தான். அதேபோல அதிமுகவுக்கு அளிக்கப்பட்டிருக்கிற 1 கோடிக்கு மேலான வாக்குகளும் தாவேகாவுக்கு எதிரான வாக்குகள் தான். அதிமுக திமுக ஆகிய 2 கட்சிகளின் தலைமையிலான கூட்டணிகளுக்கு கிடைத்திருக்கிற வாக்குகளின் எண்ணிக்கை 60% மேலானது. ஆனாலும் கூட 108 இடங்களில் வென்ற நிலையில் இன்னும் 10 இடங்கள் மட்டுமே குறைவாக உள்ள நிலையில் ஆட்சி அமைப்பதற்கு திரு விஜய் அவர்கள் திணறிக் கொண்டிருக்கிறார். அவர் ஆட்சி அமைக்க முடியாமல் போனால் பாரதிய ஜனதா கட்சி, பாரதிய ஜனதா அரசு தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமுல்படுத்தும். குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமுல்படுத்தினால் அது கிட்டத்தட்ட பாஜக ஆட்சிதான். அப்படி ஒரு நிலை தமிழ்நாட்டில் வரக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம், தெளிவாக இருக்கிறோம். அந்த அடிப்படையில் தான் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். அவர்கள் மீது நாங்கள் வைத்த விமர்சனம் அல்லது அவர்களை பற்றி எங்கள் மதிப்பீடு மாற்றிக் கொள்ளப்படவில்லை. அந்த கருத்துக்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்தா இப்ப நீங்க ஆதரவு தெரிவிச்சிருக்கீங்க. பாஜகவுடைய பிள்ளைன்னு தாவேகாவை சொல்லிருக்கீங்க. பாஜகவுடைய பிள்ளைக்கு விசிக ஆதரவு தெரிவிச்சிருக்கா? ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறோம். அவ்வளவுதான். ஆட்சி நடத்துறதுக்கு நாங்க அவங்களோட சேர்ந்து போய் நாங்க கூடி அவங்க கூட்டணியில நாங்க உறவாடுவோம் நான் எங்கேயும் சொல்லல. அவங்க மீதான விமர்சனமும் அவங்களை பற்றிய மதிப்பீடும் தனி. இப்ப அவங்க வந்து ஒரு நெருக்கடியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நாங்க ஆட்சி அமைக்கிறதுக்கு உறுதுணையா இருக்கிறோம். ஏன் அப்படின்னா, அப்படி நாங்க ஆட்சி அமைக்கிறது எங்களை போன்றவர்கள் ஆதரவு தரவில்லை என்றால் பாரதிய ஜனதா இங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சியை கொண்டு வரும். அதை தடுக்க வேண்டியது எங்களுடைய முதன்மையான கடமை. அவ்வளவுதான். பாருங்க, நான் திரும்ப சொல்றேன் கேளுங்க. இருங்க வரேன். தாவேகா எங்களை பற்றி செய்த விமர்சனமும் நாங்கள் தாவேகாவை பற்றி செய்த விமர்சனமும் அது தனி. அதை நாங்க வந்து இப்ப இதோட ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இப்ப தாவேகா ஆட்சி அமைப்பதற்கான ஒரு சூழல் நூலிழையில் தப்பிவிடக் கூடாது. அதனால் இங்கே ஒரு குடியரசுத் தலைவர் ஆட்சி அமைந்துவிடக் கூடாது. அதாவது விஜய் ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் தடையாக இருந்தோம் என்கிற ஒரு வரலாற்று பழி எங்களுக்கு வந்துவிடக்கூடாது. எங்களால் தான் தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்தது என்கிற குற்றச்சாட்டும் எங்கள் மீது வந்துவிடக்கூடாது. அந்த அடிப்படையில் நாங்கள் முன்னெச்சரிக்கையாக எடுத்த முடிவுதான் இந்த முடிவு. இதற்கும் ஏற்கனவே நாங்கள் அவர்கள் மீது வைத்த விமர்சனத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை.